சென்னை உயர்நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதியை காலனி வீசி தாக்கிய சம்பவத்தை கண்டித்து விசிகே தரப்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட திருமாவளவன் அவர்கள் திரும்பும் பொழுது அவர் தரப்புக்கும் அங்குள்ள வக்கீலுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதில் தாக்கும் சம்பவம் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. திருமாவளவன் தரப்பில் சொல்லப்படுவது என்னவென்றால், வேண்டுமென்றே வாகனத்தை திருமாவளவன் அவர்களை வாகனத்திற்கு குறுக்கே நிறுத்தி வன்முறை எண்ணத்தோடு திருமாவளவன் அவர்களை நோக்கி வேகமாக நடந்து சென்று வம்பிழுத்ததாகவும், கட்சியின் முன்னணி தோழர்கள் நேரில் சென்று தட்டி கேட்டதற்கும் அவர்களிடமும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் தாக்க முற்பட்டதாகவும், பின்பு காவலர்கள் வந்து தடுத்து விட்டதால் அசம்பாவித சம்பவங்கள் நடைபெறவில்லை என கூறப்படுகிறது. ஆனால் வக்கீல் தரப்பிலோ அவருடைய வாகனத்தை நடுரோட்டில் கீழே தள்ளிவிட்டதாகவும், வக்கீலை உயர்நீதிமன்றம் பார் கவுன்சிலில் ஓட விரட்டி தாக்கி தலையில் தாக்கி காயம் ஏற்படுத்தி மயக்கமடை செய்து அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனதாகவும் சொல்லப்படுகிறது. உண்மை சம்பவம் சிசிடிவி மூலமாக விசாரித்து நியாயமான முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும். ஆனாலும் விசிகே கட்சியினர் அந்த வக்கீலை காவல்துறையிடம் ஒப்படைக்காமல் அவர்கள் தாக்குவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. திருமாவளவன் அவர்கள் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும். கட்சியினர் செய்யும் தவறுகள் தலைவரை கடுமையாக பாதிக்கும் என்பது சமீபத்தின் உதாரணங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலே சட்டம் படித்த வக்கீலாக இருந்தாலும் சரி, சட்டம் ஏற்றும் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, அனைவரும் சட்டத்திற்கு முன் சமம் என்பதையே சட்ட உரிமைகள் கழகம் வலியுறுத்துகிறது.